கண்ணா, என்னப்பா? ஏமா தினம் தான் சாமி கும்பிடுறியே, அப்படி என்னதாம்மா வரம் கேப்ப? நான் என்னப்பா கேட்க போறேன்? நீ நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்குவேன். டக்கரா பதில் சொல்றேம்மா. ரியலி யூ ஆர் கிரேட். இப்ப எதுக்கு காக்க பிடிக்கிற? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் காலேஜ்ல படிக்கிறேன்னா பெரிய பெரிய எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ணும். அதனால நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, கொஞ்சம் பணம் செலவாகும். என்னம்மா அப்ளிகேஷன் போறதுக்கு முன்னாலேயே ஆர்டர் வந்துருச்சு? வச்சுக்க. ஏமா பணத்தை ரெடியா வச்சிருக்கீங்க, நான் கேட்பேன் எப்படி தெரியும்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? குழந்தையா இருக்கும் போது கால் உதச்சி அழுதா பால் கேக்குறேன்னு தெரியும். இந்த வயசுல கை உதறினாலே பணம் கேக்குறேன்னு புள்ளைய பெற்ற எல்லா அம்மாவுக்கும் தெரியும். ஐயோ, என் அம்மான்னா அம்மா தான். வரேம்மா. டேய், அப்பா கிட்ட சொல்லிட்டு போ. டாடி, குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். எனி லேட்டஸ்ட் நியூஸ்? பகல் கொள்ளை நாட்டுல மட்டும் இல்ல, இப்ப நம்ம வீட்லயும் நடக்குது. அது வந்து டாடி, இப்ப சில சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்தந்த ப்ரொஃபசருக்கு ஆயிரமா பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால நீ என்ன சப்ஜெக்ட எந்த ப்ரொஃபசர் கிட்ட படிக்கிறன்னு எனக்கு தெரியும்டா. அப்பப்ப டெவலப்மெண்ட் அப்பாட்ட வந்து சொல்லு. என்ன? ஓஎஸ். தேங்க்யூ டாட். கண்ணா, நானும் 18 தாண்டி 48 வந்திருக்கேன். வரேன் டாடி. இந்த காலத்து பசங்க கர்ப்பத்துல பிறக்கல, கம்ப்யூட்டர்ல பிறந்திருக்காங்க. ஹலோ அக்கா. என்னம்மா சௌக்கியமா? சௌக்கியம்டா கண்ணா. அக்கா, உன்னை விட நீ ரொம்ப அழகா இருக்க. மாமா நல்லா கவனிச்சுக்கிறார் போல இருக்கு. ரொம்ப ஐஸ் வைக்காதடா. பாய். வரேங்கா. பாய் பாய். சீக்கிரம் வந்துடுறா. ஓகே. அப்பா. வணக்கம் மாமா. வாரேக்கா. வாங்க மாப்பிள்ள. சீதா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யார் வந்திருக்கா? வாமா ரேக்கா. வாங்க மாப்பிள்ள. வணக்கம். ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியமா இருக்காங்க. என்னம்மா தம்பி படிப்புன்னு ஒரேடியா பறக்குறா? ஆமாம்மா, பரீட்சை வருது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும்ல, அதுக்காக பிரைவேட்டா டியூஷன் படிக்கிறான். ஆமா, பிரைவேட்டா டியூஷன் படிக்கிறான். நீங்க போய் குடிச்சு சாப்பிடுங்கம்மா. வாங்க. ஆமா, அது என்னங்க அது? பிரைவேட் டியூஷனுக்கு இவ்வளவு செலவாகுமா? ஆமா, ரொம்ப காஸ்ட்லி ப்ரொஃபசர். இவனுக்கு ஸ்பெஷலா கிளாஸ் நடத்துறாரு. அப்படியா? அவன் என்ன படிக்கிறான்னு எனக்கு இல்லடி தெரியும். சரியான கிணத்து தவட நீ. குட் மார்னிங் சித்ரா. குட் மார்னிங் மம்மி. வரேன் மம்மி. see you. நில்லுடி. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் பரீட்சைக்கு படிக்க போறல்ல, ஏன் தடுக்கற? டிபன் கூட சாப்பிடாம அப்படி என்னடி பரீட்சை? அதுல இருக்கிற கஷ்டம் உனக்கு என்னடி தெரியும்? படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீ போய்ட்டு அம்மா. சீட் டாடி. வரேன். இனிமே வெயிட் பண்ண கூடாது. வீட்டுக்கு போன உடனே அவங்க உங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம காதல் விஷயத்தை உடைச்சிடணும். ஓகே? எங்களை கேட்காம எப்படி காதலிச்சீங்கன்னு அவங்க கேட்டா? எங்களை கேட்காம எப்படி நீங்க பெத்தீங்கன்னு கேட்கணும். என்னாச்சு? My God. பயப்படாத. Oh God. என்ன கண்ணன், ஸ்டெப்னி இருக்குல்ல? நீ இருக்கும்போது ஸ்டெப்னி வச்சுக்கலாமா? நீங்க வேற, நான் டயரை பத்தி கேக்குறேன். உன்னை பார்க்க வர அவசரத்துல அதெல்லாம் கொண்டு வர மறந்துட்டேன். இப்போ என்ன பண்றது? டோன்ட் வரி, போற காரை எதையா நிறுத்துவோம். ஓகே. அதோ கார் வருது. You helpless fellow. இவனும் நிறுத்தாம போயிட்டானே. அதோ இன்னொரு கார் வருது. இந்த காரை நிறுத்தத்துக்கு அருமையான ஐடியா. என்னது? கையை கூட சொல்றேன். Come on little closer baby, smile for me. La 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 la. பரீட்சை எழுத போற லட்சணம் இதானா? டாடி. கார்னர். அங்கிள். ஏய்,
இனிமே என் பங்களா பக்கம் வந்த கைய கால உடச்சு. அங்கிள் ப்ளீஸ். சித்ரா டாடி டாடி டேமேஜ். ரோட்லயா என் மானத்தை வாங்குறேன்? என்னப்பா மானம் போச்சு? உங்க பார்ட்னர் அருண் மாமாவோட மகனும் நானும் கார்ல போன தப்பா? தப்புதான். ஒருத்தனோட தொழில்ல உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறதுக்காக அவன் மகனோட தோல்ல கை போடணுங்கிறது அவசியமே இல்லை. நான் அவரை காதலிக்கிறேன்ப்பா. படிக்கிறதுக்கு உன்னை வெளியே அனுப்புனா தானே காலேஜ் பேரை சொல்லி காதல் நாடகம் நடத்துவேன். உன் படிப்பையே நிறுத்துறேன். பொண்ணு பிரியப்படுறது நல்ல இடம் தானேங்க. கண்ணா ஒண்ணு அப்படி தப்பான பையன் இல்லையே. அவன் தப்பானவனா இல்லையான்னு எனக்கு தாண்டி தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. படி. டாடி டாடி நான் சொல்றது கேளுங்க. டாடி 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 மாரிமுத்து, ப்ளீஸ் டாடி டாடி. ஐயா வெளியே போகாம ஜாக்கிரதையா பாத்துக்க. சரிங்க ஐயா. படி. டாடி அருண் ஹியர். நான் ராமநாதன் பேசுறேன். என்ன மிஸ்டர் ராமநாத்? மிஸ்டர் அருண், நாம ரெண்டு பேரும் பிசினஸ்ல பார்ட்னர்ஸா இருக்கலாம். அதுக்காக உங்க மகன் என் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு ரவுடித்தனம் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அது எனக்கு பிடிக்கல. மிஸ்டர் ராமநாத், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கு மேல பேச நான் தயாரா இல்ல. ஹலோ ஹலோ. எங்க போன்ல யாரு? வேற யாரு? நம்ம பார்ட்னர் ராமநாதன் தான். ஏதோ நடக்க கூடாது நடந்துட்ட மாதிரி தாட் போட்டு குதிக்கிறான். என்னன்றாரு? ஒண்ணு இல்ல, அவன் பொண்ணு சித்ராவை நம்ம கண்ணை லவ் பண்ணிட்டானா. நம்ம பையனா? ஏன் நம்ம பையன் லவ் பண்ண மாட்டானா? அதான் அன்னைக்கே சொன்னேன், கிணத்து தவளைன்னு. டாடி பாப்பா, இத்தனை நாளா ஒரு விஷயத்தை எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்கிற நீ. ராம்நாத் பொண்ணு சித்ராவை நீ லவ் பண்றியா? ஆமாப்பா. நீ மட்டும்தான் அவளை லவ் பண்றியா இல்ல அவளும் லவ் பண்றாளா? அவளும் தான்ப்பா. சோ நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க. ஆமாப்பா. உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்டா. கண்ணா, பிரைவேட் டியூஷன் நல்லாவே படிச்சிருக்கிற. மிஸ்டர் ராம்நாத், வீடு தேடி வந்தவனை வாங்கன்னு கூட சொல்லல, இன்னும் சூடாத்தான் இருக்கீங்க போல இருக்கு. நீங்க என் வீட்டுக்கு வரணும்னு நான் ஒன்னும் அழைப்பு அனுப்பலையே. நியாயமா பொண்ணை பெத்தவங்க தான் பிள்ளைய தேடி வருவாங்க. ஆனா நான் பொண்ணை தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு உங்க மரியாதையை காப்பாத்திக்கவாவது கொஞ்சம் இறங்கி வாங்க. என் மரியாதை கௌரவத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. உங்ககிட்ட நான் சவால் விட வரல, சம்பந்தம் பேச வந்திருக்கேன். அதுக்கு நான் தயாரா இல்லை. இந்த பாருங்க, என் மகனுக்கு கல்யாணம் பண்ணோம்னா எத்தனையோ கோடீஸ்வரன் வீட்டுல அவனுக்காக பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்கு. என்னமோ தெரியல, அவன் உங்க பொண்ணை விரும்பிட்டான். குழந்தையில இருந்தே அவன் கேட்ட எந்த பொருளையும் நான் வாங்கி கொடுக்காம இருந்தது இல்ல. இப்போ உங்க பொண்ணை கேட்டுட்டான். அதை வாங்கி தர வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? இது மார்க்கெட்ல காய்கறி வாங்குற விஷயம் இல்ல மிஸ்டர் அருண், என் மக விஷயம். எதுக்கு வேணும்னாலும் கட்டுப்பாடு போடலாம், ஆனா உங்க மகளோட மனசுக்கு கட்டுப்பாடு போட முடியலங்கிறத இன்னுமா நீங்க புரிஞ்சுக்கல? எனக்கு எல்லாமே புரியும். உங்க மகன் தான் என் மக மனசை மாத்தி இருக்கிறான். அதை எப்படி நேர்வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். என் நேரத்தை வீணாக்காம நீங்க புறப்படலாம். ஒரு முடிவு தெரிஞ்சுக்காம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். 10 நிமிஷம் அவகாசம் தர்றேன். யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஏ வாட்ச்மேன், கேட்ட தர. உள்ள உன்னை விட மாட்டேன். உள்ள விட மாட்டியா? ஆமா. திறக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாதுங்களா? அப்ப நான் வரேன்.
டார்லிங், லெட்ஸ் கோ. மிஸ்டர் ராம்நாத், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? உங்களை வெளியே போக சொல்லி 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு. தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க. உங்களை எழுப்ப முடியாதுதான். இன்னும் 1 மணி நேரத்துல என் மகன் கண்ணனுக்கும் உங்க மக சித்ராவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. உண்மையிலேயே உங்க மகன் மேல உங்களுக்கு பாசம் இருந்தா வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் உங்க இஷ்டம். வரேன். ஓம் கணநாதம் கணபதிம் ஹவாமஹே கபிலிஞ்ச வீண விக்னராஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ விக்னராஜாய நமஹ துர்பகனாய நமஹ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே கட்டிமலம் மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன. நடக்க விட மாட்டேன். உன்னோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது. இத சாஸ்திரமும் தடுக்க முடியாது, சட்டமும் குறுக்கிட முடியாது. நான் தடுப்பேன். என் மக சாக்கடையில விழுந்த என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. என் மகனை சாக்கடைன்னு சொன்னா உன் நாக்கு அழுகி போகும். என்ன கண்ணு உங்க மகனா? கண்ணை என் மகன் தாயா, சத்தியமா என் மகன் தான். நீ வேணா தகப்பனா இருக்கலாம், ஆனா சீதா அவனை பெத்த தாயா? தாய் தாய் தாங்க. பச்சை புள்ளையா கையில விழுந்ததை ஊட்டி வளர்த்து உயர்ந்தவனாக்கி இத்தனை வருஷமா போத்தி போத்தி வளர்த்திருக்கேனே, இதை தாய் செய்யாம வேற யார் செய்வா? காசை வீசி எரிஞ்சா 1000 நாய் செய்யும். பாலுக்கு காசு உண்டுங்க, ஆனா பாசத்துக்கு காசு கிடையாது. அம்மா, தராதரம் தெரியாதவங்க கிட்டலாம் நீங்க ஏமா பேசிட்டு இருக்கீங்க? நீ ஒரு தரங்கட்டவளுக்கு பிறந்தவங்கிற கதையை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்க அம்மா யார் தெரியுமா? ஓடுகாலி, உடம்ப விக்கிற விபச்சாரி. யாரா விபச்சாரின்னு சொன்ன? இந்த கண்ணனை பெற்றெடுத்த தாய் உத்தமிடா, உத்தமி. அவ யாரு, எப்படி என் வாழ்க்கையில சம்பந்தப்பட்டான்னு இந்த கண்ணனுக்கே தெரியாத உண்மைகளை இப்ப நான் சொல்றேன் கேளு. அதுக்காகத்தானே உன்னை கூப்பிட்டேன். ஆமா, பச்சை குழந்தை தலை தோட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆளு. எங்க நான் குளிக்கும் போது நீங்க தொடச்சு விடுவீங்களா? காத்துக்கிட்டு இருக்க. குளி குளி. ஆசை பாரு, நான் குளிக்கும் போது நீங்க தொடச்சு விட்டா அப்புறம் 10 மாசம் நான் முழுகாம இருக்க வேண்டியதா? இல்ல, நம்ம ரேகாவுக்கு தான் 2 வயசு ஆயிடுச்சுல்ல. அலமாரியில 1000 செட் இருந்தாலும் இந்த வெள்ளை சூட்டை மட்டும் நீ விடவே மாட்டியே. நீங்க என்னதான் சொல்லுங்க, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல நீங்க இருக்கிற அழகே அழகு. உனக்கு மட்டும் இல்ல, ஆபீஸ்லயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆபீஸா? உங்களை நான் தான் ரசிக்கணும். இருந்தாலும் உனக்கு ரொம்ப சுயநலம். என்ன சுயநலம்? சீதைக்கு ராம, எனக்கு நீங்க. உங்க அழக நான் மட்டும் தான் ரசிக்கணும். அப்படின்னா நான் எப்பவும் உன் பக்கத்திலேயே இருக்கணும். இப்போ சாப்பிட போலாமா? போகணுமா? போகணுமே. வாங்க. ஆபீஸ் டைம் ஆல, சாப்பிடுங்க. குழந்தைக்கு மட்டும் ஊட்டி விடுறிய, எனக்கு? உங்களுக்கு ஊட்டி விட்டு தானே குழந்தைய பிறந்தது. அப்புறம் பெட்ல கூட படுத்து இருந்தது வேற யாரும் இல்ல, புருஷனோட ஃப்ரெண்ட். என்னங்க இத மறந்துட்டீங்களா? என்னது?
மார்னிங் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங் மேனேஜர் டைபிஸ்ட் சாவித்திரிய உள்ள வர சொல்லுங்க. குட் மார்னிங் சார். நீதான் சாவித்திரியா? வேணா ஆகிறேன். சாவித்திரி எங்க மேன்? அவ வரமாட்டா சார், வேலையை ராஜினாமா பண்ணிட்டா. ஏன்? நம்ம ஆபீஸ்ல உட்கார்ந்து டைப் படிச்சிட்டு இருந்தா அவள ஒரு பையன் வெளியே கூட்டிட்டு போய் டைட் அடிச்சிட்டான். இப்போ அவ 3 மாசம் இப்ப அந்த வேலைக்கு வேற ஆள் வேணுமையா? பிக்ஸ் பண்ணியாச்சு சார். மிஸ் லோல்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க? பல்லாவரம் மலையில கல் உடைச்சிட்டு இருந்தாங்க. இது அதுக்கு பக்கத்து ஆபீஸ்ல டைப் அடிச்சிட்டு இருந்தாங்க. எஸ் சார். ஆஹா, குரல் புயல் மாதிரி இல்ல சார். ஏய். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, அவங்க அக்காவும் ஒரு டைபிஸ்ட், அவங்க அம்மாவும் ஒரு டைபிஸ்ட், ஏன் அவங்க பாட்டி? அவங்களும் ஒரு டைபிஸ்ட் சார். ஆமா சார், எங்க ஃபேமிலியே ஒரு டைப் சார். அதனால தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஏய். ஆல் ரவுண்ட் ஒர்க்கர் சார். வேணும்னா ஒரு டிக்டேஷன் கொடுத்து பாருங்களேன். பேபி பென்சில் எடுத்துக்கோ. சு, வேலை வாங்கி கொடுத்துறேன். பென்சில். டிக்டேஷன் ப்ளீஸ் சார். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா? அப்போ வேலை சார். உண்டு. சொல்றது யாரு? மிஸ்டர் சதானந்தம். அவருடைய பிஏ. பிஏ மட்டுமல்ல, ஃப்ரெண்ட் மட்டுமல்ல, கிளாஸ்மேட். இல்ல சார்? அப்ப நான் வரேன் சார். ஓகே லோலா, டாடா லோலா, சியோ லோலா. டைபிஸ்ட் ஒரு பொண்ணு அப்பாயின்மெண்ட் சொன்னா கேபை கடையை கூட்டிட்டு வரனே. அப்ப சரி, காமாட்சின்னு ஒரு கிழம், 6 கஜம் புடவை, 60 வயசு, உடம்புல பிட்டு தோல் கூட தெரியாது. அதை அப்பாயிண்ட் பண்ணிட்டுமா? கொன்னுட்டு உன்னை. என்ன சார் இது? பெருசையும் வேணாங்கிறீங்க, சிறுசையும் வேணாங்கிறீங்க. எப்படி? நீ ஓவல் வீடு பாத்துக்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஆமா பாத்துக்கிறீங்க. எனக்கு ஏத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு 32 கட்டின பல்லு, மூஞ்சி எல்லாம் 300 சுருக்கம். அத நான் எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கிறது? எவன்டா அவளை பார்க்க சொன்னா? அதையும் பார்க்க வேண்டாங்கிறீங்களா? அட என்னய்யா இது ஆபீஸ்? என்ன ஆபீஸ் என்ன? டேய் டேய் டேய். ஐயோ, ஏயா உன் வண்டியில என்ன வெடிகுண்டா வச்சிருக்கேன், இப்படி வெடிச்சதே? உங்களை ஏத்திட்டு வந்திருக்கல. என்ன சொன்ன? அட டயர் வெடிச்சு போச்சுன்னு சொன்னமா. இந்த பரமா 15 ரூபாய் 50 பைசா மீட்டர் சார்ஜ் ஆகி போச்சு. ஆமா. லக்கேஜ் வேற ஒரு 10 ரூபாய், டயர் வேற வெடிச்சிச்சு, அதுக்கு ஒரு 10 ரூபாய், ஆக மொத்தம் 35 ரூபாய் கொடுமா. என்னது 35 ரூபாயா? அட போயா, 300 மைல் நான் ரயில்ல வந்திருக்கேன், அதுக்கே 30 ரூபாய் தான் கொடுத்தேன். அவன் 1000 பேரை ஏத்திக்கிட்டு வர்றான், நான் உன்ன மட்டும் தான் ஏத்திட்டு வந்திருக்கேன். என்ன சொன்ன? இந்த பரமா அடவடி எல்லாம் பேசாத, காசு கொடு. ரொம்ப தகராறு பண்ற. காசு கொடு. வாய் மூடியா? அட குடு மாட்டேன். அட குடு. சீதா, இந்த பரமா அதெல்லாம் பேசாத. சரியா, மட்டும் வராம சண்டை போட்டுட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு வரணும்? 35 ரூபாய் வரணுமா? வேணாடி, 15 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தராதே. சொன்னா கேளேண்டி. பொன்சாமி, வந்துட்டமா. ஐயோ, பெட்டி படிக்கலாம் விட்டு உள்ள வை. சரிங்க. கேட்க மாட்டேங்குதே. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறாளே. உங்க மனசு தங்கமான மனசம்மா. உங்களுக்கு போய் இவங்க அம்மா அப்பா என்னையா? ஒண்ணுமில்லமா, டயர் பஞ்சர். பிரயாணம் எல்லாம் நல்லாதான் இருந்தது, ஆனா எப்போ உன் நினைப்பு தான் எனக்கு. ஆமா, குழந்தை எங்க? அதோ ரேகா கண்ணு, ராஜாத்தி தங்கம், பாட கண்ணு கண்ணு. ஆமா, மருமக பிள்ளைங்க? ஆமா, நீ வரான்னு தெரிஞ்ச உடனே வந்து நிக்க போறாராக்கும். ஆபீஸ் முடிஞ்ச உடனே வந்துருவாரு. மருமக பிள்ளை கரெக்டா நேரத்துக்கு வீட்டுக்கு வராரா? ஒழுங்கா பர்ஃபெக்ட்டா வராரு. வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடு. சீதா. போதும், அதுவும் அவரே வந்துட்டாரு. அடடே வாங்கதே, என்ன திடீர்னு ஒரு 5 நிமிஷம் நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன். என்னமோ நினைச்சேன் வந்துட்டேன். இனிமே இங்கதான் இருப்பேன். சீதா, கோயில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், குழந்தைக்கும் மாப்பிளைக்கும் கொடு. நம்ம வீட்டு சீதா பழத்தை அதத்தான் எனக்கு கட்டி வச்சிட்டீங்களே. குறும்புக்கார அவர் மாப்பிள. சதா சதா, வாங்கம்மா வாங்க. ஐ, அம்மா வந்துட்டாங்க. என்னம்மா, ஊர்ல இருந்து வரீங்களா இல்ல கோயில்ல இருந்து வரீங்களா? கோயில்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். அப்போ ஊர்ல இருந்து வரலையா? ஊர்ல இருந்து வந்து இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. பரிமளா, கோமளா வந்து பாருங்கடி யார் வந்திருக்காங்கன்னு. எனக்கு பரிமளா தெரியும், கோமளா யாரு? அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். பரிமளா, கோமளா சீக்கிரம் வாங்கடி, கையில இருக்கிற பழம் காயறதுக்குள்ள. அடாடாடாடா, வேலை செய்ய விட மாட்டீங்களே. கூப்பிட்டீங்களா தான்? அடடே, வாங்கம்மா வாங்க வாங்க. என்னங்கடி பாத்துட்டு நிக்கிறீங்க? தஞ்சாவூர் பெரிய கோயிலே ஆடி அசைஞ்சு வந்து நிக்குது, கால்ல விழுகுது. மகராசியா இருமா.
மகராசியா இருக்கடி ரெண்டு பேரும் சொல்லக்கூடாதா? கொடுத்த ஆசீர்வாதத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிட்டோம். பிரிச்சு எடுத்துங்கடி. முன்னாடி பேசாம நிக்கிறீங்க, என்ன வேணும் விசாரிங்கடி. கேக்குறேன். என்னம்மா சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, டீயா, பூஸ்டா, ஹார்லிக்ஸா, மோரா? ஆச்சரியம் தான். இதுல என்னம்மா ஆச்சரியம்? நான் அடுப்புல பாலை கொதிக்க வச்சா நான் டிகாஷன் போடுவேன். நான் சர்க்கரையை கலந்தா நான் ஆத்தி கொடுப்பேன். அத நான் குடிச்சு போடுவேன். எதையும் ரெண்டு பேரும் சரிசமமா செய்யணும், சண்டை போடக்கூடாதுன்னு நான் தான் சொல்லிருக்கேன். ரெண்டு பேரும் சரிசமானா பெரியவளுக்கு இடுப்பு வலிச்சா சின்ன புள்ள பெத்துக்குவாளா? அம்மா பாயிண்ட புடிச்சிட்டாங்க. போய் அம்மாவை காபி பண்ணி கொண்டு வாங்க. போங்க அம்மா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ செஞ்சது சரியில்லை. இதையே மாப்பிள்ளை செஞ்சிருந்தாருன்னா வெட்டி இருப்பேன். எதை? குடும்பத்தை. பொண்ணு என்ன பூட்ஸா? ரெண்டு கால்ல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி மாட்டிட்டு இருக்கியே, இது நியாயமா? நியாயம்தான். அம்மா, கரண்ட் கட் ஆகிட்டா சின்னோண்டு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சுக்கிறது இல்ல, அது மாதிரி தான் மிஷின் கெட்டு போயிட்டா இன்னொரு மிஷின் வாங்கி வச்சுக்கிறது இல்ல. புருஷன் நீ ஓஞ்சு போயிட்டா பொண்டாட்டி வேற மிஷினை தேடிக்கலாமா? மறுபடியும் பாயிண்ட். உப்புமா சாப்பிடுங்கம்மா. உங்களுக்காக சுட சுட கிளறி கொண்டு வந்திருக்கோம். சாப்பிடுங்கம்மா. உட்கார்ந்து சாப்பிடுங்க, இல்ல இப்படியே சாப்பிடுறேன். ஐ, அம்மா குழந்தை மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அம்மா, உப்புமா எப்படி? ஜெமினி தயாரிப்பு. ஜெமினியா? ஆமா, அங்க ரெட்ட புள்ளைங்க ஒத்த கோமணத்தோட நிக்குது, இங்க ரெட்ட பொம்பளைங்க ஒத்த புடவையோட நிக்கிறாங்க. ரெட்ட புடவையோட நிக்கிறாங்க. பப்பரப்பா பப்பர 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 பப்பர. அம்மா, குழந்தைய கொஞ்சம் படுக்க வச்சிடு. குட் மார்னிங். எஸ், அருணன் கோ. யார் பேசுறது? நான் சீதா பேசுறேன். மிஸ்ஸஸ் அருண். கால் ஃப்ரம் மினிஸ்டர். ஹலோ, நீயா? என்ன சீதா? ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வரீங்களா? ரொம்ப முக்கியமான வேலைண்ணா, இப்பவே வந்துடுறேன். ஆத்மா வேண்டாம், அவசரம் ஒண்ணு இல்ல. நீங்க சாயங்காலம் கரெக்டா 5 மணிக்கு வந்துருங்க. சாயங்காலம் 5 மணிக்கு டான்னு முன்னாடி நிற்பேன். ஓகே? ஓகே. ஏன் ஹோம் மினிஸ்டர்ப்பா? அம்மாவா? அப்படின்னு நானே பேசிருப்பேன். சார் தந்தி. பாட்டி போயிட்டியா? 16 நாளைக்கு நான் கறிமீன் சாப்பிட முடியாது. தந்தி எனக்கு. உங்க பாட்டி போயிட்டாங்களா? வாய் கழுவியா? அரைவிங் பை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். ராதா. தந்தியில அதிர்ச்சியான செய்தியா? அதிர்ச்சிதான், ஆனா சந்தோஷமான அதிர்ச்சி. சந்தோஷமான அதிர்ச்சியா? சதா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு ஒரு வீடு வேணும். அவ்வளவு சீக்கிரம் வீடெல்லாம் கட்ட முடியாது சார். வாடகை விடுப்பா. ஆபீஸ்க்கு லீவ் போட்டுக்க, அக்கௌண்ட் கிட்ட பணத்தை வாங்கிட்டு புறப்படு. ஓ, சின்ன வீடா? சின்ன வீடு ஓம் புத்தி. இது என்னோட சின்சியர் வீடு. ஆமாமா, இப்ப எல்லாருமே சின்ன வீட்டுல தான் சின்சியர் ஒர்க்கே வச்சுக்கிறாங்க. இந்த பாரு, பங்களா பெருசா இருக்கணும். இந்த வீட்டு விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அது முடியாது சார், ஒருத்தருக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். யார் அது? உங்களுக்கு. ஏன்னா நான் அடிக்கடி மறந்துடுவேன். ராதா, மறுபடியும் உன்னை உயிரோட சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ பாவம், கால் வலிக்க போகுது. அமிர்தாஞ்சனம் தேய்ச்சிக்கிட்டு நட. 5 மணிக்கு வரேன்னாரு, எதிர்பார்க்க மாட்டாங்களா? எதிர்பார்க்கறதுல தப்புலடி. ஆம்பளைங்க மனசு ஒரு தினுசு, நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். பொம்பளைங்க எதுக்கு தெரியுமா முந்தானிய நீளமா வச்சிருக்காங்க? புருஷனை முந்தானியில முடிச்சு போட்டுக்கிறதுக்காக. என் புருஷன் ஒண்ணும் அப்படி இல்ல, அவரு தங்கம். தங்கத்தை தாண்டி 4 பேர் உரசி பாப்பாங்க. உங்க அப்பா இருந்த காலத்துல சாயந்தரம் 5 மணிக்கு வரேன்னு காலையில 9 மணிக்கு புறப்பட்டு போனாருன்னா டான்னு 5 மணிக்கு வந்து வேணும். இல்ல பொல 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 பொலன்னு உலுக்கி எடுத்துருவேன்.
மனுஷன் கலகலத்து போவாரு. உனக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா தொட தொட தொடன்னு போமா. என்னது இந்த காலத்து பொண்ணுகளுக்கு நல்லதே சொல்லக்கூடாதா? காமாட்சி, இவங்க தான் இந்த வீட்டுல துணையாக போற வேலைக்காரம்மா. பெட்டி வாங்கிட்டு போமா. வாங்கம்மா. உன் தந்தி கிடைச்ச உடனே ஏற்பாடு பண்ண வீடு இது. நல்லா இருக்கிறாரா? எதுக்குங்க இவ்வளவு பெரிய வீடு? ஏன் இப்படி பணத்தை வீணா செலவழிக்கிறீங்க? வந்த உடனே சிக்கனமா? சிக்கனமா இருக்கிறது தானே மனைவிக்கு அழகு. நான் சொன்னது கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட். ராதா, திரும்பவும் நாம இப்படி சந்திப்போம்னு நான் கனவுலையும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு ஒரு தந்தி வந்ததும் நான் அப்படியே அசந்து போயிட்டேன். அன்னைக்கு நாம பிரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, அது அந்த கடவுளுக்கு தாங்க தெரியும். இப்பொழுது நேரம் இரவு 11 மணி. இத்துடன் நமது நிலையத்தில் ஒலிபரப்பு முடிவடைகிறது. இத பாரு, மணி 11. ரேடியோ ப்ரோகிராம் கூட முடிஞ்சாச்சு. வாசலையே பாத்துட்டு இருக்காத. உன் புருஷன் வரதா இருந்தா 5 மணிக்கே வந்திருக்கணும். ஏதாவது வேலையா இருக்குமா? இத பாருடி, இந்த வயசுல கொண்டாட்டி விட அப்படி என்ன முக்கியமான வேலை? உன் புருஷனை வெளிச்சத்துல அலைய விட்டாலும் பரவாயில்ல, விளக்கேற்றனதுக்கு பின்னால அலைய விட்ட அத நான் சொல்ல தயாரா இல்ல. இதையே அந்த காலத்துல என் புருஷன் செஞ்சிருந்தாருன்னா பச்சை தண்ணி கூட கொடுத்திருக்க மாட்டேன். பாவம் எங்க அப்பா. சீதா, பேச மாட்டியா? தப்பு என்னோடதான். கரெக்டா 5 மணிக்கு 2 லேட்டா வந்துட்டேன். போன் பண்ணிருக்கலாம்ல? பண்ணிருக்கலாம் தான். அந்த இடத்துல போன் இல்லையே. எங்க போயிருந்தீங்க? திடீர்னு என் பார்ட்னர் தந்தி கொடுத்துட்டான். பார்ட்னரா? நீங்க தானே முதலாளி, உங்களுக்கு எது பார்ட்னர்? நான் தான் முதலாளி. இவன் எப்போ பார்ட்னர் இருந்தவன் திடீர்னு காணாம போயிட்டான். இப்ப வந்துட்டா. ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்து செட்டில் பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ இனிமே வியாபாரத்துல அவருக்கும் பங்குண்டா? உண்டு. அவன் வெறும் ஸ்லீப்பிங் பார்ட்னர் தானே. என்னது ஸ்லீப்பிங் பார்ட்னரா? ஐ மீன் சைலண்ட் பார்ட்னர். சொல்றத கேட்டுக்குமா, குடுக்கறத வாங்கிக்குவான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. வா. ஏய் பரிமளா, கோமலா, பரி, கோமு. ஏய் கோமி, பரிமளா எங்க? அக்கா இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைன்னு கோவிலுக்கு போயிருக்காங்க. போயிட்டாளா? கோமி, 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 புளியங்கொட்ட கண்ணு, கேக்கு மாதிரி மூக்கு, சிகப்பும் செழிப்பும். வேண்டாங்க, அக்காவுக்கு இன்னைக்கு முறை நாள். அரைச்சி என்னங்கடி உங்க அநியாயம்? ஆபீஸில் தான் முறை, ஆசைக்கு ஏதடி முறை? அவரு அல்வாவா? அவரு சேட்டுக்கட அல்வா ஸ்பெஷலா பிஸ்தா போட்டிருக்கு. ஏய், கடிச்சு தின்னுடாத, நானே ஊட்டி விடுறேன். அதுல ஒரு சுகம் இருக்கு. ஜக்கு கொஞ்சம் இருக்கட்டுங்க. ஒக்காவுக்கா பாசம் பொங்கி வழியுதோ? அந்த வாயெல்லாம் அல்வா திங்கிற வாயா? 5 பைசாவை தூக்கி எறிஞ்சா கமரு கட்டை வாங்கி கடக்கு முடக்குன்னு திங்கிறா. எனக்கு அதுவும் 5 பைசாவுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? நான் கோயிலுக்கு போயிருக்கிற நேரம் பார்த்து இங்க நீங்க பூஜை நடத்துங்க. பூஜை நானா? பின்ன என்ன கொப்பனா? ஏண்டி யார கேட்டுக்கிட்டு இன்னைக்கு நீ வந்து பேசுன?
ஏண்டி சின்ன பொண்ணாச்சே, நான் கட்டிக்கிட்டு விளையாண்டாலும் ஒட்டிக்கிட்டு விளையாச்சே போனா போதும் விட்டா ஏன் செக்கிலே கையெழுத்து போடுறியா நீ? பரி பரி பரியாவது மரியாதை. சர்க்காரு ஸ்டாம்பு. இந்த கவரை விட்டு யாராலையும் கிழிக்க முடியாது. ச்சே, இந்த கதையில நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியாம எப்படி அவளுக்கு அல்வா வாங்கி கொடுத்தேன்? கேட்டுதான் வாங்கிட்டு வந்தேன். விளையாடுறியா? இதுக்கு தண்டனையா இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு சோறு கிடையாதா? அது இல்ல, நீ வெளியில படுத்துக்கிறேன், நான் அவளை உள்ள படுத்துக்கிறோம். ஐயோ, இதை என்னால தாங்கிக்க முடியாது. நான் ஒரு ஆம்பளை, நான் எப்படி வெளியே போய் படுத்துக்கிறது உங்களை விட்டுட்டு? ஐயா பெரியவங்களே, இது நியாயமான கேளுங்க ஐயா. என்ன ஐயா இது? நான் விட மாட்டேன், இந்த கட்சியை விட மாட்டேன். வெளியில போ. சீதா, என்னது ஆச்சரியமா இருக்கு. நான் எழுப்பினதான் எழுந்திருப்பீங்க, இப்போ அதிகாலையில எழுந்திருச்சு ரெடி ஆகி ஆபீஸ் புறப்பட்டீங்க. ஒண்ணு இல்ல, நம்ம ஸ்லீப்பிங் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் கிட்ட பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நேரத்துல புறப்பட்டேன். வரேன். என்னங்க, உங்களுக்கு குடும்பம் குழந்தை இருக்கிறதெல்லாம் உங்க பார்ட்னருக்கு தெரியாதா? அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. சரி, காலையில சீக்கிரமா போறீங்க, சாயந்தரம் நேரத்தோட வந்துடணும். ஓகே. என்னங்க, ஒண்ணு மறந்துட்டீங்களே? என்ன? இல்ல சரியாத்தான் இருக்கு. ஒண்ணு மறந்துட்டீங்க. ஓ. வரேன். வாங்க. சாரி சீதா, லேட் ஆயிடுச்சு. பார்ட்னர் விட மாட்டேன்டா. பரவாயில்ல, உட்காருங்க, சாப்பிடலாம். நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? என்னைக்கு உங்களை விட்டு நான் சாப்பிட்டிருக்கேன்? சாரி சீதா. என்னமோ தெரியல, இது வரைக்கும் இல்லாத பயம் இப்ப என் மனசுல உண்டாகுது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கும் உங்களுக்கு இடையில காத்து கூட நுழைய நான் விட மாட்டேன். இந்த ஹோட்டல்ல புக் பண்ணிருக்கிறது ஹனிமூன் காட்டேஜ். ஏசி ரூம், யாரோட தொல்லை இருக்காது. சாயங்காலம் வரைக்கும் ஜாலியா இருக்கலாம். இந்த காட்டேஜ் தான். ஓ, இந்தா காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு வரேன். ரேகா, வாங்க. நீ எப்படி? அம்மா எங்கடா? அதுவும் அம்மா. ஐயோ, ஒரே தண்டவாளத்துல 2 ரயில் எதிரும் புதிருமா வந்துடுச்சு. என்ன ஆக போகுதோ? என்னங்க நீங்க இங்க? நீங்க எப்படி இங்க? நான் பிக்னிக் போறேன்னு சொல்லியிருந்தேன்ல. நானும் பிக்னிக் தான். யாரோட? பார்ட்னரோட. பிசினஸ் விஷயத்தெல்லாம் ஆபீஸ்ல பேச நல்லா இருக்காதுன்னு ஹோட்டல்ல பேசலான்னு 2 பேரும். நல்ல பார்ட்னர் போங்க. ஒரு நிமிஷம் கூட உங்களை விட மாட்டாரா? போற போக்கு பார்த்தா அவரே எனக்கு சக்கலத்தியா வந்துருவார் போல இருக்க. பார்ட்னர் போய் சக்கரத்தின்னு சொல்லிக்கிட்டு. ஆமா, நல்ல வெயில பிக்னிக் வந்துட்டீங்களே, எங்க ரூம் போட்டுறீங்களா? இதோ எடுத்தாச்சே. போவோம். வாங்க போலாம். வாங்க. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிவு. இதா இங்கேயே ரூம்? ஆமா, நமது 107, பக்கத்துல 108. வாங்க. ஓகே. இதுதான் உங்க ரூமா? ஆமா. ஆமா, இவ்வளவு பெரிய கூட்டத்துல எப்படி சேவ் பண்ணுவீங்க? நம்ம வீட்டு சமையல் கட்டு சைஸ் கூட இல்ல. வேணும்னா பக்கத்து ரூம் கூட எடுத்துடலாமே.
பக்கத்து காட்டேஜா ஒண்ணு இல்ல, நேத்துக்கு தான் கல்யாணமான புதுமண தம்பதி தங்கியிருக்காங்க. சின்ன ஜிருசு ராத்திரி பகல் வித்தியாசம் தெரியாம படுத்திருப்பாங்க. நம்ம போய் சொல்ல பண்ணணுமா? சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா. நீங்க பேசாம கூட வாங்க. கடற்கரை ஓரத்துல ஜில்லுன்னு காத்து வர்ற மாதிரி பெரிய ஹாலோட ஒரு காட்டேஜ் இருக்கு. நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். சரி, அங்கே போலாம். ரேகா, ரேகா நீங்க இங்கதானே இருந்தா? ரேகா, சிரித்து வாழ வேண்டும், சிரித்து வாழ்ந்திடாதே. ரேகா, அட நீ இங்க இருக்கியா? ஏய் ரேகா, ரேடியோ என்னது? ரேடியோவா? அம்மா வாங்கி தரேன், வா. ஓஹோ, குளிக்கிறாங்க போல இருக்கு. சரி வா போலாம். வாங்கம்மா, பெரிய காட்டேஜ் போலாம். வாங்க அதோ அதான். உச்சி வெயில்ல ஏசி ரூம்ல இப்படி உன்னை பாக்குறப்போ ஜில்ல 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 எப்படி இருக்கு தெரியுமா? ஆமா, காரை பார்க் பண்றதுக்கு எவ்வளவு நேரமா? கார் மக்கார் பண்ணிடுச்சு. கார் எப்படிங்க பக்கார் பண்ணும்? நீ மக்கார் பண்ணாத. திருவான்மியூரில் முகமூடி திருடர்களின் அட்டகாசம். சரிதா, திருவான்மியூர் வரைக்கும் வந்துட்டானுங்களா? படி படி. சென்னை 21. சென்னையை அடுத்தது திருவான்மியூர் என்பதும் தெரிந்தது. அமாவாசை நாளில் நிலா வராது, இருட்டாக இருக்கும் என்பதும் தெரிந்தது. யாரடி இவ? தெரிந்தது அதே சொல்லி கழுத்து இருக்கிற. படிச்சுட்டு விஷயத்தை சொல்லுடி. அக்கா, திருவான்மியூர் கடற்கரை பக்கம் ஒரு வீடு. சரி, அந்த வீட்டுல அமாவாசை அன்னைக்கு ராத்திரி முகமூடி கொள்ளக்காரனுக்கு போய் கதவை டொக்கு டொக்குன்னு தட்டி இருக்கானுங்க. டொக்கு டொக்குன்னு? அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களாக்குன்னு போய் கதவை திறந்திருக்காங்க. உடனே அந்த கொள்ளக்காரனுங்க உருட்ட கட்டையால் தலையில மொட்டையான ஒரு அடிக்கா. ஐயோ, மண்டை உடைஞ்சிருக்குமே. ஆமாக்கா, உடஞ்சிருக்குங்கக்கா. அப்புறம் உள்ள போய் நகை நட்டு பண்டம் பாத்திரம் பணம் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்த வீட்லயும் போய் கதவை டொக்கு டொக்குன்னு தட்டி இருக்கிறானுங்க. என்னக்கா இது? நம்ம வீட்டு கதவுலயும் டொக்கு டொக்குன்னு சத்தம் கேக்குது. பல்லியா இருக்கும்டி. பெரிய சத்தமால கேக்குது. பெரிய பல்லியா இருக்கும். என்னக்கா, ஒருவேளை முகமூடி திருடங்களா இருக்குமா? என்னடி பயமுறுத்துற? எனக்கு பயமா இருக்கு. ஐயா, நம்ம 2 பேரும் தனியா இருக்கமே. இந்த நேரம் பார்த்தா அத்தா வர வீட்டுல இல்ல. ஆமா, அத்தா இருந்தா மட்டும் கிழிச்சாராட்டும். அவர் வீரமெல்லாம் நம்ம கிட்ட தான். நீ போய் ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்து வா, நான் பாத்துக்கிறேன். கொண்டா. ஐயோ, என்னங்க இது? நாங்க முகமுடி திருடன்னு நினைச்சு அடிச்சுட்டாங்க. உங்களை யாருங்க முகத்துல துணியை மறைச்சுக்கிட்டு வர்றாங்க? கார்பரேஷன் லாரிக்கார தெருவெல்லாம் சாக்கடை ஊத்திட்டு போயிட்டா, நாத்த கப்புன்னு அடிக்குதேன்னு கட்சியை படுத்து மூஞ்சி மேல கட்டிட்டு வந்த முட்டிய பேத்துட்டீங்களேடு. நீங்க வரும்போதாவது அத்தா வர்றேன்னு குரல் கொடுத்து வந்திருக்க கூடாதா? ஆமா, நான் பல்லவன் பஸ் ஆறு அடிச்சுட்டே வர்றேன். பீ பீன்னு. அடியே கோமலா, நீ போய் வெந்நீர் எடுத்துட்டு வா. நீங்க மடியில படுத்துக்கங்க. என் மடியில படுத்துக்கிட்டு நீங்க போய் கொண்டு வாங்க. ஏன் மடியில? அடி அடி அடிச்சு புட்டு இப்ப மடி மடி நடைறீங்களாடி? இந்த வழியில எந்த மடியில படுத்தா என்னடி? என்னங்க வலிக்குது. எங்க இடம் பார்த்தா அடிச்சீங்க சொல்றதுக்கு? நான் முதுகுல தான் அடிச்சேன். நான் தலையில தாங்க அடிச்சேன். 2 பேரும் போய் வெந்நீர் எடுத்து வாங்கடி. போகடி. கத்தாதீங்க, வாய் வலிக்கும். பிரம்மா மேல எனக்கு கெட்ட கோபம். ஏ, பெண்களை மட்டும் இவ்வளவு அழகா படிச்சிருக்கானே. பிரம்மா ஆம்பளை, அதனால பெண்களை அழகா படிச்சிருக்காரு. படைக்கிற தொழில சரஸ்வதி செஞ்சா ஆம்பளைங்க அழகா இருப்பாங்க. அப்ப நான் அழகா இல்லைங்கறியா? ஆஹா, உங்களை மட்டும் சரஸ்வதி படிச்சிருக்கா. தேங்க்யூ.
என்னது? பிரிச்சு பாரு. எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல் செலக்ஷன். இவ்வளவு அழகான உன்னை செலக்ட் பண்ண தெரிஞ்சு எனக்கு எந்த புடவை உனக்கு அழகா இருக்குன்னு செலக்ட் பண்ண தெரியாதா? அதை விடு, இத பார். எப்படி இருக்கு? இதோட விலை என்னங்க? 40,000 ரூபாய். இதை விட 40 பைசாக்கு ஒரு மஞ்சள் கயித்தை வாங்கி என் கழுத்துல கட்டியிருந்தீங்கன்னா இந்த நெக்லஸை விட அதுக்கு மதிப்பு அதிகம் இல்லைங்களா? அதுக்கு தான் நாளை நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் கழுத்துல தாலி ஏறும். ஆமா, இதெல்லாம் நான் எதுக்கு வாங்கி கொடுத்தேன்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே. எதுக்கு? நாளைக்கு என்னோட பிறந்த நாள். ம்? சீதா, சீதா, இது வந்துட்டேன். ஆ. ஆ? என்னது? உங்க கையில என்ன இருக்கு? என்னமோ மறைக்கிறீங்க. என்னது? அதுவா, ஆமா, நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். ம். அதுக்காக நானே உங்களுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து செய்த சூட்டு. எப்படி இருக்கு? ஃபேண்டாஸ்டிக். என் பிறந்த நாளைக்கு உனக்காக நான் ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பார். எப்படி இருக்கு? ஆ? ஆ. ஆ. என்னது? ஒரு புடவை தான் வாங்கிருக்கீங்க, 2 புடவைக்கு பில்லு போட்டிருக்காங்க. ம். என்னங்க, எதுலயுமே நீங்க ஜாக்கிரதையா இருப்பீங்க, இதுல ஏமாந்துட்டீங்களே. நான் ஏமால சீதா. புடவை நல்லா இருக்கேன்னு நானும் என் ஃப்ரெண்டும் ஆளுக்கு ஒரு புடவை வாங்கினா கடைக்கார முட்டாள் பில்ல ஒண்ணா போட்டா. சரி, அவங்க கேட்டா நல்லா இருக்காதேன்னு நானே மொத்தமா பணத்தை கொடுத்துட்டேன். அதுல தப்புங்க. அவங்க உங்க பொண்டாட்டிக்கு அவங்க தான் வாங்கி கொடுக்கணும். நீங்க பணம் கொடுத்தா அவர் பொண்டாட்டிக்கு நீங்க புடவை வாங்கி கொடுத்த மாதிரி இருக்காது. ஆனா என்ன சீதா, இதை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு இல்ல இல்ல, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அவனும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. டைனிங் டேபிள் உட்காருங்க. இதை வந்துட்டேன். என்ன சீதா இவ்வளவு வெரைட்டி பண்ணிருக்க? எல்லாம் உங்களுக்கு தான். விளையாடுறது விளையாடாதீங்க, உட்காருங்க. ம். ஆ. ம். ம். ஆ. நீ ஊட்டி ஊத்தில உனக்கு நான் ஊட்டுங்க வேண்டாம். ஊட்டுங்க. ஐயோ, இந்த புடவையில நீ அப்சஸ் மாதிரி இருக்க. ஐஸ் வைக்கிறதுல பெரிய ஆளு. நானே ஐஸ் தானே. உன்னை கண்டு இப்படி ஐஸ் மாதிரி விடுகிறேன், அதனால சொன்னேன். Happy birthday to you. உட்காருங்க. என்ன இதெல்லாம் ஹோட்டல் வாங்கிட்டியா? நானே செஞ்சது. அதான பார்த்தேன். காலையில இருந்து கோலா பட்டினி, உன் கையால சாப்பிடுறதுக்கு ஓடோடி வந்துட்டேன். ஊட்டு.
நல்லா தான் ஓடுற, நம்ம பசிக்கு இந்த ஸ்பீடு தாங்காது. இன்னொருப்பா இன்னொன்னா சார், இத்தனை பாட்டில் கொண்டு இருக்கிற கேஸ் வயித்துக்குள்ள போனா விஷ வாயு தான் வெளியே வரும். பாட்டும்பா, அதுக்காக தானே குடிக்கிறேன். அப்ப ஆபீஸ்ல இருக்கிற நாங்களே வெளியே ஓடி போயிடுறோம். பேசாம போட. எனக்கு என்ன சார், இதோட நிறுத்திங்க. இதுக்கு மேல குடிச்சீங்க நீங்க வெடிச்சிருவீங்க. சார், மத்தியான சாப்பாடு ரெடி. 2 வீட்டுல இருந்து வந்திருக்கு. ஒவ்வொன்னுலயும் 20 கிலோ கரெக்டா எடை போட்டு அனுப்பியிருக்காங்க. சதா, எனக்கு ஒரு உதவி பண்றியா? ஏன் இன்னொரு கேரியர் வாங்கிட்டு வந்துருவா? டேய், இந்த 2 எடுத்துட்டு போய் நீயே சாப்பிடுன்னு சொன்னேன். இந்த 2 எனக்கே எனக்கா? ஐயோ, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா 4 விஸ்கி அடிச்சு ரெடியா இருந்திருப்பேன். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. ஏத்தாப்புல தான் கடை. ஒரு 18 ரூபாய் 50 பைசா இருக்குமா? இல்லையா? அப்ப எனக்கு மில்லி தான். அப்பா, ஏய் கோமலா, அங்க வாரு. அங்க பாரு. ஐயோ ஐயோ, கையால் பண்ணாங்க. பெருசா ஒண்ணு கிடைச்சா விட மாட்டீங்களே. ஏதுங்க, எவ்வளவு சாப்பாடு கொடுக்கறீங்க? திருடிட்டீங்களா? குடப்பம் வாங்கிட்டு வந்தா கக்கூஸ்காரி எடுத்து புடிக்கிட்டு வந்துட்டீங்கன்னு கேப்பீங்க. அவளையே நீங்க விட மாட்டீங்களே. ஏதுங்க இந்த கேரியர்னா? இது பெரிய வீடு, இது சின்ன வீடு. இந்த விளக்கம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. புறங்கடி. வாய பாரு, வாய்க்காலாட்டம். 2 பேரும் வாயை திறந்தீங்கன்னா நான் என்ன சொத்த போல் கொடுக்குற டாக்டர் ஆடி. கேரையில திறங்கடி. அப்பலாம் நாய் மாதிரி ஏண்டி மோந்து பாக்குறேன். இருங்க இருங்க, என்ன என்ன பாக்குறேன்? ஐயோ ஐயோ, இவ்வளவு ஒரே சமயத்துல எப்படிங்க சாப்பிடுறது? அப்போ ஒண்ணு செய்வோம். என்ன? சாப்பிடாமலே வச்சிருவோம். போங்க, ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வாங்கிட்டு வந்தேன், நானே ஊட்டி விடுறேன். இது என்ன கருப்பு போண்டா? இல்லங்க, இது குலாப் ஜான். ஜான் இல்லையே, உருண்டையா இருக்கு. ஐயோ கொடுங்க. இந்த எனக்கு ஏதோ ஆசை ஒண்ணு ஊட்டி விடலாம்னா ஆளுக்கு ஒரு பக்கம் அடிச்சுக்கிறீங்களே. முடியாது, எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும். சரி. ஏண்டி, நீங்களே தின்னுட்டு இருக்கீங்களே, என்ன கவனிச்சீங்களா? ஐயோ, கட்டல மறந்தாச்சு. நல்ல வேளை ஒட்டுன புடிச்சன்னு சொல்லாம இருந்தீங்களே. சரி, நான் கொடுக்குறேன். என்ன கவனிங்களே. இருங்கடி, நீங்க மட்டும் உருண்டை உருண்டையா வாயில வச்சுட்டீங்க. எனக்கு சோறா? சரி வேணா. இந்த என்னடி முதல்ல பாயாசம் ஊத்துற? சோத்துக்கு அப்புறம் தான் பாயாசம். அட ஸ்வீட்டா இருக்கட்டுமே தான். நான் தான் கொடுப்பேன். நான் தான். நான் என்ன புது பெயிண்ட் அடிச்சு மாதிரி அடிக்கிறீங்களப்பா. அருண் ஸ்பீக்கிங். நான் ராதா பேசுறேன். என்ன விஷயமா? இன்னைக்கு உங்க பிறந்த நாளைக்காக ஸ்பெஷலா ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேனே, எப்படிங்க இருந்தது? ஸ்வீட் உன்னை விட ஸ்வீட்டா இருந்தது. குறிப்பா அந்த பால்கோவா ஃபுல்லா முடிச்சிட்டு பாதி ஸ்பூனை கூட கடிச்சு நான் பாத்துக்கேன். பால்கோவாவா? நான் கொடுத்து அனுப்பிச்சது குலாப் ஜாமுனுங்க. குலாப் ஜாமுனா? அதுக்கு பேர் குலாப் ஜாமுனா? எனக்கு இந்த பேர்ல எப்பவுமே கன்ஃபியூஷன். அது போகட்டும், பாயசம் எப்படிங்க இருந்தது? பால் பாயசம் தானே, நாக்குல பட்டதே தெரியல, அருவி மாதிரி உள்ள போயிடுச்சு. அது பால் பாயசம் இல்லைங்க, சேமியா பாயசம். சேமியா சேமியா, இந்த நூல் மாதிரி இருக்குமே, அதேதான் அதேதான். இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஜஸ்ட் மினிட், ஒரு ட்ரங்க் கால். ஹலோ, நான் சீதா பேசுறேங்க. என்ன சீதா? உங்க பிறந்த நாளைக்கு நான் ஸ்பெஷலா செய்து அனுப்பினேனே, சாப்பாடு எப்படி இருக்குன்னு ஒரு போன் பண்ண கூடாதா? உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் இருக்காதா? இன்னைக்கு சாப்பாடு சூப்பர். சும்மா ஒரு வார்த்தையில சொன்னா எப்படிங்க?
எது எது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். எந்த ஐட்டோன்னு நான் பிரிச்சு சொல்லுவேன். அதான் அந்த வெள்ளரிக்காய் பச்சடி இருக்க பிரமாதம். ஐயோ, அது வெள்ளரிக்காய் பச்சடி இல்ல, வாழைத்தண்டு பச்சடி. வாழைத்தண்டு பச்சடியா? அது தயிர்ல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டியா? என்ன ஏதுன்னு பிரிச்சு சொல்ல முடியல. அதை விடு, இந்த பாவக்காய் சிப்ஸ் இருக்க டாப். ஐயோ, என்னங்க பிறந்த நாள் அதுவுமா பாவக்காய் யாராவது செய்வாங்களா? அது உருளைக்கிழங்கு சிப்ஸ். சீதா, 1 மினிட், ஒரு லைட்டிங் கால். அப்புறம் ராதா, இன்னைக்கு உங்க பிறந்த நாளைக்காக நாம கோயிலுக்கு போய் பூஜை பண்ணோம். அதாங்க அம்மன் கோயிலுக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு கரெக்டா அங்க வந்துடணும், மிஸ் பண்ண கூடாது. அம்மன் கோயில் 5:30 மணி, அவ்வளவுதானே? வந்துடுறேன். ஓகே. சாரி சீதா, லைட்னிங் கால் போட்டு ஒருத்த உயிரை எடுத்துட்டான். பரவாயில்ல. அப்புறம் நீங்க ஆபீஸ் முடிச்சு நேரா கோயிலுக்கு வந்துருங்க. உங்க பேருக்கு ஒரு விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. எந்த கோயில்? அம்மன் கோயில. அம்மன் கோயிலா? ஆமா. ஏன்? ஒண்ணு இல்ல சீதா, இன்னைக்கே தான் போகணுமா? நாளைக்கு போக கூடாதா? நல்லா இருக்கு. உங்க பிறந்த நாள் இன்னைக்கு தாங்க. எஸ் எஸ். அப்போ நீங்க கரெக்டா 5:30 மணிக்கு வந்துருங்க. 5:30 மணிக்கு வேண்டாம், கரெக்டா 6 மணிக்கு வந்துடுறேன். நீயும் 6 மணிக்கே வந்துடு. முன்னாடி வந்து எனக்காக வெயிட் பண்ணாத. கரெக்டா 6 மணிக்கு வந்தா போதும். ஓகே? அப்போ கரெக்டா 6 மணிக்கு வந்து நிக்கணும். சதா, ஜில்லுன்னு ஒரு டம்ளர் தண்ணி கூடப்பா. அப்பா, மாறாதா பாபா, உங்களுக்கு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. சீக்கிரமா. முன்னாடி வந்துட்டீங்களா? இதுலயும் டயத்தை கீப் பண்ணும். காலா காலத்துல அதாவது நடந்தா கோளாறு இல்லாம இருக்கும். என்ன கோளாறு? கோளாறு சொன்னேன். ஐயோ, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டா போதும். வா, பூஜை டைம் ஆகுது. வாங்க வாங்க. அம்மனுக்கு இன்னைக்கு விசேஷமான நாள். அர்ச்சனையா இல்ல ஆரத்தியா? இன்னைக்கு என் வீட்டுக்காரோட பிறந்த நாள். ஒரு மந்திரம் கூட விடாம அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணி கொடுங்க. பேஷா பண்ணி விடுறேன். அஷ்டோத்திரமா இல்ல சகசரநாமமா? அது என்னது, ஹோட்டல் இட்லியா தோசையா கேக்குற மாதிரி? என்ன சொன்னீங்க? அதாவது அஷ்டோத்திரம்னா மந்திரத்தை சுருக்கமா சொல்றது, சகசரநாமம்னா மந்திரத்தை நன்ன இழுத்து விரிவா சொல்றது. அஷ்டோத்திரமா சொல்லிடுங்க. சரி. என்னங்க இது, பிறந்த நாளுங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. நல்ல நாள் அதுவுமா ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? இது பாருங்க, நிதானமா நேரம் எடுத்து சகசரநாமே சொல்லுங்க. பேஷா பண்ணி விடுறேன். 1/2 மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா? 1/2 மணி நேரம் என்னங்க, 1 மணி நேரம் ஆனா கூட பரவாயில்ல. சரி. சரிதானே? வந்தே மாதரம் அம்பிகாம் பகவதீம் வாணி ரமா சேவிதாம் கல்யாணீம் கமனீய கல்பலதிகாம் கைலாசநாத பிரியாம் வேதாந்த பிரதிபாத்யமான விபவ வித்வன் மனோரஞ்சனீ ஸ்ரீ சக்ராங்கித ரத்னபீட நிலையா ஸ்ரீராஜராஜேஸ்வரி மணிக்கு வேணாம் உபலாலயந்தி மதாரசாம் மஞ்சுள வாக்விலாசா மகேந்திரீல துதி கோமலாங்கி மதங்க கன்யா மதசாஸ்பராமி சதுர்புஜே சந்திரகலாவதம் சே குஜோனதே குங்குமராக சோணே குந்தேக்கு பாஜாம் அதுமுஷ்மானக அஸ்தேனமத்தே ஜெகதே மாதா மாதா நகர ஷியாமா மாதங்கி மனசாலி குரியார் கடாச்சம் தேகி கல்யாணி கடமோராஜ் ஜெய மாதங்க தெரிய ஜீ நீலோத்பலதே ஜீ சங்கீத ரசிகை ஜீ லீலா சுகப்பிரியே. காணிக்க போடுங்க. காணிக்கை போட்டுடுறேன், கமிஷனையும் போட்டுடுறேன். நீங்க 2 பேரும் தம்பதி சகிதமா சௌக்கியமா இருக்கணும். உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பிறந்த நாள் வந்துட்டே இருக்கணும். வரும் வா. கொஞ்சம் இருங்க. கோவிலுக்கு வந்தா உட்காந்துட்டு போறதுதான் சம்பிரதாயம். ஏங்க உட்கார்ந்தாச்சுல, சம்பிரதாயம் முடிஞ்சு வச்சு போலாமா? நீங்க மேனேஜிங் பார்ட்னர் கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சு வந்தேன். நீ வண்டி எடுப்பா. சீக்கிரம் வந்துருங்க. வாசிதா, உனக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க
லேட்டா வருவீங்கன்னு நான் நினைச்சேன். உன் விஷயத்துல மட்டும் நான் டைம் தவற மாட்டேன். வேற யார் விஷயத்துல டைம் தவறுவீங்க? சாமி விஷயத்துல நீ கரெக்டா இருப்ப. லேட்டா வந்து உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். சுவாமிகளே, நீங்க இப்பதான் சம்சாரம் வந்துச்சு. சம்சாரமா? அப்போ சம்சாரம் தான். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் பிறந்த நாள். அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. ஸ்லோவா ஸ்பீடா? என்னது? மந்திரத்தை ஸ்லோவா சொல்றதா ஸ்பீடா சொல்றதான்னு கேக்குறாரு. பிறந்த நாள் அதுவுமா? என்ன அவசரம்? நீங்க நின்று நிதானமா சகஸ்ரநாமத்தை ஒரு மணி நேரம் சொல்லலாம். சகஸ்ரநாமமா? அப்படியே இருக்கட்டும். வந்தே மாதரம் அம்பிகாம் பகவதீம் வாணி ரமா சேவிதா अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे भिक्षांदे कृपावलंबनगरी माता अन्नपूर्णेश्वरी श्री चक्रांगित रत्नपीठ निलया श्रीराजराजेश्वरी सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते रणौ ta-na na-na-na ta-da-ree-na-now ta-da-ree-na-now ta-da-na. ரெண்டையும் போட்டேன். அது என்ன ரெண்டையும்? ரெண்டு பேரும் சேர்த்து போட்டேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த மூணாவது பூஜைக்கு வருவாளோ? மூணாவது பூஜையா? அங்க கேளுங்க. அம்மனுக்கு 3 பூஜை என்ன 30 பூஜை பண்ணலாம். வரேன் சாமி. சரி, சந்தோஷம். சீதா, என்ன அவசரம்? கோயிலுக்கு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போறதா சம்பிரதாயம். உட்கார். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. போலாமா? அட, யார் ராவா இவ்வளவு அவசரப்பட? யார் பாப்பா நீ? நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்குமா? சரி, இது என்ன விலை? 38 ரூபா. இது 48 ரூபா. எங்க போயிட்டா? அங்க இருக்கா? ரேகா, ரேகா, நீ இங்க இருக்கியா? எங்கேயோ போயிட்டேன், நான் பயந்து போயிட்டேன். பயப்படாதீங்க, எங்கிட்ட தான் பத்திரமா இருக்கா. அம்மா, குழந்தை கூட்டிட்டு போய் அந்த பில்லு செட்டில் பண்ணுங்க. சரி. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருக்கோமே. ஆமா, அதனாலதான் என் பொண்ணு உங்களை அம்மா நினைச்சு ஓடி வந்திருக்கா. என்னன்னா அம்மாவை நினைச்சுக்கிட்டுமே, நானும் உங்க கூட பிறந்தவள நினைச்சுக்கங்க. ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசுறீங்களே. அம்மா, இந்த புடவை என்ன விலைக்கு வாங்குனீங்க? யாருக்கு தெரியும், என் வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்தாரு. எனக்கும் எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்தாரு. பரவாயில்ல, ரெண்டு பேர் புருஷனுக்கும் ஒரே டேஸ்ட் தான். அம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு என்ன வேலை? பிசினஸ். அட, எங்கள் அவருக்கும் பிசினஸ் தான். என்னங்க இது, நமக்குள்ள எப்படி ஒரு ஒத்துமையா? ஒருவேளை போன ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா பிறந்திருப்போமோ? இந்த ஜென்மத்துல கூட அக்கா தங்கச்சியாவே இருப்போமே. உங்க பேர் என்ன? ராதா. உங்க பேரு? சீதா. ராதா, சீதா, பேர்ல கூட எப்படி ஒத்துமை பாத்தீங்களா? வரேன். வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, அடி பரியக்கா, அடி கோமக்கா. பரி, கோமு. என்னங்க இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் தெரியுமா? எங்க? லவ் ஸ்டோரி சினிமா படத்துக்கு போக போறோம். ஐயா, அவசரப்படாத, 2 டிக்கெட் தான் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு நானும் கோமும் போய் பார்த்துட்டு வர்றோம். ஏன் நானும் நீங்களும் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் திரையில வரமாட்டாங்களோ? அதுக்கு இல்லடி, நாளைக்கு 2 டிக்கெட் வாங்கி நீயும் நானும் ஜோடி கட்டி படம் பார்ப்போம். ஒண்ணு வேண்டாம், நாளைக்கு அவளோடய ஜோடி கட்டுங்க. யாரு இவ? இங்க தகராறு. 2 டிக்கெட் நானும் அக்காவும் போயிட்டு வரோம். நாளைக்கு நீங்க தனியா போங்க. தனியாவா? நான் என்ன அனாதை பயலா?
ஒண்ணு செய்வோம். என்ன? இந்த 2 டிக்கெட்ல 3 பேரும் படம் பார்ப்போம். அது எப்படி? இன்டர்வல் வரைக்கும் ஆ, கோமி என் கூட உட்கார்ந்து படம் பார்க்கட்டும். அது வரைக்கும் நான் எங்க இருக்கிறது? நீ தியேட்டருக்கு வெளியே உட்கார்ந்து வால் போஸ்ட பாத்துட்டு இரு. ம். இன்டர்வல் விட்ட உடனே ம். கோமி வந்து வால் போஸ்ட பாக்கட்டும். ம். நீ வந்து என் கூட உட்கார்ந்து படம் பாப்பியா? ஏண்டாப்பா கொழுப்ப எந்திரிச்சு வந்த கலப்பே நானா? என்னென்னமோ சொல்றானே. இன்டர்வலுக்கு முன்னால லவ் சீன் காதல் சீன் எல்லாம் வரும். நீங்க 2 பேரும் கிளுகிறதுக்குவீங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் ஹீரோயின் அழுது வடிவா நான் வந்து உட்கார்ந்து அழுகணும். ஏன் இன்டர்வலுக்கு அப்புறம் அவ பாக்குறது? நான் ஏன் பாக்கணும்? நான் மட்டும் பாக்கணுமா? நீங்க 2 பேருமே வேணாம். புதுசா 3ஆவதா ஒரு ஆளை செட்டப் பண்ணி நான் படம் பாத்துக்கிறேன். என்னது? ஏய், இஸ்கே. மூஞ்சி முதல்ல கிடைச்சு மூணாவது ஒரு ஆளா? யார் நீங்க? நானா சொல்றேன் இரு. எதுக்காக வந்திருக்கேன்? இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் கார்ல வந்துட்டு போறானே, அவன் எதுக்காக வர்றானோ அதுக்காகத்தான் நானும் வர்றேன். அவரு என் புருஷன். அப்படின்னா அவன் கட்டின தாலி எங்க காட்டு பார்க்கலாம். என்னடி நடிக்கிற? ஐ. எப்படி வந்தா? காலையில நான் கடை வீதிக்கு போயிருந்தேன். அப்பவே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. இப்படி ராத்திரியில வந்து கதவு தட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆம்பளை துணை இல்லங்கிறப்போ ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். எவனாவது வந்து கதவு தட்டினா உடனே திறந்துடுறதா? ஒரு பொண்ணு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு கதவு மட்டும் போதாதுங்க, அவ கழுத்துல தாலியும் வேணும். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியுது ராதா. புரிஞ்சா இப்படி காலம் கடத்துனீங்கன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? இப்ப நான் காதலி ராதா மட்டும் இல்லைங்க, கர்ப்பவதி ராதா. இதை ஏன் என்கிட்ட முன்னமே சொல்லல? உறவுக்கு சாட்சி வந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா அந்த உறவுக்கு தாலி இல்லையே. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், மனைவிங்கிற ஸ்தானத்துக்காக கூட இல்ல, என் மானத்தை காப்பாத்திக்கவாவது என் கழுத்துல தாலியை கட்டிடுங்க. உறவுக்கு சாட்சி வந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா அந்த உறவுக்கு தாலி இல்லையே.
மேடையில காத்து கூட நுழைய நான் விட மாட்டேன். உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், மனைவிங்கிற ஸ்தானத்துக்காக கூட இல்ல, என் மானத்தை காப்பாத்திக்கவாவது என் கழுத்துல தாலியை கட்டிடுங்க. இப்ப என்ன நடந்துச்சு இப்படி கோவப்படுற? ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்த ஸ்ரீராமன் பக்கத்துல இன்னொருத்தியா? பொம்மை தானே சீதா. பொம்மையா இருந்தா கூட நான் பொறுத்துக்க மாட்டேன். சார், நம்ம ஒண்ணு கப்பல் கம்பெனி நடத்தலையே, பின்ன என்னமோ அது முழுகிட்ட மாதிரி கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்கீங்க. சதா, இது என் குடும்ப கப்பல் விவகாரம். வெவ்வேறு திசையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த 2 கப்பல்களும் ஒண்ணு சந்திச்சாச்சு. 2 மோதிக்கிட்டா என்னாகுமோன்னு பயப்படுறேன். கட்டினவ ஒருத்தி ஒட்டின ஒருத்தின்னு 2 பேர் இருந்தாலே இப்படித்தான் சார். யார ஒட்டினவன் சொல்றேன்? ராதாவதா? சீதா கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே ராதா எனக்கு சொந்தமாயிட்டா. அந்த உறவுக்கு அக்னி சாட்சி இல்லையே தவிர ஆண்டவன் சாட்சி உண்டு. அப்படியா? எனக்கு சீதாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால கம்பெனி வேலை விஷயமா ஹைதராபாத் போயிருந்தேன். பொழுதுபோக்குக்காக என் நண்பன் ஒரு நாட்டு நிகழ்ச்சி கூட்டி போயிருந்தான். அங்கே மல்கோவா, புடவையை கட்டி ஏன் உன் அழக மறைக்கிற? காமா ஏன் நின்னுட்ட அருண்? உள்ள யாரோ ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்கல? அதெல்லாம் இங்க சகஜம் பிரதர். கசாப்பு கடைக்கு வெளியே நின்னா ஆடு அலற சத்தம் தான் கேட்கு. நீ வா போலாம். இருப்பா. ஏண்டி, காசை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன், நீ என்னமோ கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டுறியே. யாரு காசு வாங்கினது? டேய், நீ யாரா குறுக்க? சொல்றேன், முதல்ல கையெடு. எடுக்கலன்னா எடுறா. பாருங்கம்மா, உங்க மகளை இவன் கெடுக்க பாக்குறான். ஏண்டி, அனாதையா கிடந்த உன்னை இத்தனை வருஷமா தூக்கி வளர்த்து ஆளாக்குனேனே, அந்த செலவையெல்லாம் யாரடி கொடுப்பாங்க? பணம் தானே, உங்களுக்கு எவ்வளவு வேணும் நான் தர்றேன். எவ்வளவு கொடுப்பீங்க? உனக்கும் சேர்த்து நான் தர்றேன். உன் வேலையை பார்த்துட்டு போறேன்.
நீ நல்லா இப்படி போட்டு உடைக்கிறானே பாவி. தெரியுமா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் கொடுத்த மருந்துகளை டைம் பிரகாரம் கொடுங்க. தேங்க்யூ டாக்டர். நான் வரேன் சார். ஓகே. ஆமா, அந்த அயோக்கிய கும்பல் கிட்ட நீ எப்படி மாட்டின? சின்ன வயசுலயே பெத்தவங்களை எழுந்துட்டேன். அனாதையா இருந்த என்ன இந்த ரஞ்சிதம்மா தான் எடுத்து வளர்த்தாங்க. எனக்கு ஆடவும் பாடவும் கத்து கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ள பார்த்தாங்க. நல்ல வேளை நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. ராதா, நம்ம சந்திப்பு காதலால் ஏற்பட்டதில்லை, கடவுளால் ஏற்பட்டது. இல்லைன்னா எங்கேயோ ஹைதராபாத்ல இருக்கிற உன்னை நான் வந்து காப்பாற்றணும்னு விதி தீர்மானிச்சிருக்குமா? ஏங்க, நான் யாருங்கிறது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க என்னை ஏத்துக்குவாங்களா? நான் கேட்ட எதையுமே அவங்க மறுத்தது கிடையாது. எப்போ என் மனசுக்கு உன்னை பிடிச்சு போச்சோ அப்பவே நீ தான் என் மனைவின்னு முடிவு பண்ணிட்டேன். திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு ரெடியாரு. நான் ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் வாங்கி தர்றேன். ராதா, மெட்ராஸ் மேலுக்கு 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கிடைச்சிருச்சு. ராதா, ராதா, கார் ஆத்துல விழுந்துடுச்சு. அவளை கடத்திட்டு போனவங்க அந்த இடத்துலயே அடிபட்டு செத்து போயிட்டாங்க. ஆனா என் ராதா, அவ கட்டியிருந்த புடவை தான் கிடைச்சது. 2 வருஷம் அவ நினைவுல இருந்து மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் அப்பா வற்புறுத்தி சீதாவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ராதா உயிரோடு இருக்காங்கிற விஷயமே அன்னைக்கு தந்தி வந்தப்பதான் எனக்கே தெரிஞ்சது. ஆமா, அப்புறம் ராதா எப்படி பொழைச்சு வந்தாங்க? யாரோ ஒரு பெரியவர் ஆத்துல இருந்து அவளை காப்பாத்திருக்காரு.
அவளுக்கு சுயநினைவு திரும்பி என்ன தேடி கண்டுபிடிச்சு வர இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. வந்தவளை தள்ள முடியுமாப்பா? தள்ளுனா கடவுள் நம்மள நரகத்துல தள்ளிடுவான். சார், நீங்க 2 பேருக்குமே மதிப்பு கொடுத்தாகணும். ரிசல்ட் பத்தி கவலைப்படாதீங்க சார். பரீட்சை எழுதிக்கிட்டே இருங்க. மார்க் போடுறவன் நான் மடையனா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் அருண். இன்னும் 4 மாசத்துல நீங்க ஒரு அழகான குழந்தைக்கு தகப்பனாக போறீங்க. தேங்க்யூ டாக்டர். உங்க மனைவியோட ஹெல்த் பர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்படியே கீப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்ல. பெரியம்மா, பெரியம்மா, என்ன பரிமளா, ஏன் இப்படி பரபரப்பா ஓடி வர? அம்மா சொல்றதுக்கே நாக்கு வரலம்மா. நம்ம ஐயா இல்லம்மா, நம்ம ஐயா ஒரு சின்ன வயசு கர்ப்பிணி பண்ண கூட்டிட்டு வந்து டாக்டர் மாட்ட பேசிக்கிட்டு இருக்காருமா. என்ன சொல்ற? திடீர்னு இப்படி ஒரு இடியை தூக்கி போட்டியே, நிஜமாவா சொல்ற? உண்மையை தாமா சொல்றேன். சத்தியமா சொல்றியா? அம்மா, எத்தனை வருஷமா நான் இந்த வீட்டோட பழகுறேன். எங்க குடும்பத்துக்கே சோறு போடுற இந்த வீட்டுக்கு நான் துரோகம் நினைப்பனா? என் கண்ணால பார்த்தேன்னா. அடியே சீதா, மோசம் போயிட்டியடி. அடியே சீதா, கதையை கேட்டியாடி? என்னம்மா? பரிமளம் வந்து ஆத்த மாட்டாம நெருப்பு அள்ளி கொட்டிட்டு போறாடி. என்ன? அவ ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாளாம். அங்க உன் புருஷன் ஒரு 20 வயசை இழுத்துட்டு வந்து நின்னானா. அந்த சின்ன வீடு கர்ப்பமா. போய் வாய் எலும்புமா. யாரை பத்தி என்ன சொல்ற? உருவத்தை பத்தி நிழலுக்கு தெரியும், அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இத பாரு, உனக்கு பொழுது போகலன்னா பரிமளத்தை பார்க்காத, ஏதாவது படத்தை போய் பாரு. உங்ககிட்ட வந்து சொன்னேன் பாரு. அம்மா ஆத்திரப்படுறாங்கன்னா அதுல அர்த்தம் இருக்கு. யாரும் ஒரு பொண்ணோட பார்த்தேன்னு பரிமளம் பொய்யா சொல்ல போறா? எதுக்கு நம்ம ஊமையா இருக்கணும்? எதுக்கும் அவர்கிட்ட விஷயத்தை உடைச்சு கேட்டுற வேண்டியதுதான். ராதாவுக்கு தாலி கட்ட இனியும் நீ தாமதப்படுத்தின, நீ அவளுக்கு மட்டும் துரோகம் செய்யல, அவ வயித்துல வளர்றவன் குழந்தைக்கும் துரோகம் செய்யற. அதனால உடனே சீதா கிட்ட சொல்லிடு. சீதா, சந்தேக பிராணியா நீ மாறினா அது குடும்பத்தோட சந்தோஷத்தையே கெடுத்துரும். திரி பெருசா எரிஞ்சு அது தண்ணியே கொளுத்துன்னு விளக்கு பயப்படலாமா? தப்பு சீதா, பெரிய தப்பு. வேண்டாம். சீதா கிட்ட நீ சொல்ல போறது அவளுக்கு விஷயமா தெரியுமா, விஷமா ஆகுமான்னு யோசிச்சு பாரு. உன் மேல உயிரையே வச்சிருக்க சீதா இதை கேட்டா உயிரை விட்டுடுவா. வந்தவளுக்கு வாழ்வு கிடைக்கும், வாழ்ந்தவளுக்கு என்ன கிடைக்கும்? என்ன சீதா, இன்னைக்கு கார்த்திகை தீபமா? ஆமாங்க, அதோட சுமங்கலி பூஜையும் செய்ய போறோம். சுமங்கலி பூஜையா? ஆமா, கணவரோட ஆயுள் பலத்துக்காக மனைவி செய்யற பூஜை. சோ இந்த பூஜை செய்யறதுனால என்னுடைய ஆயுள் நீடிக்கும் சொல்றேன். கண்டிப்பா. அப்போ ஒரு மனைவிக்கு பதிலா 2 மனைவி பூஜை பண்ணா கணவரோட ஆயுள் 2 மடங்கு நீடிக்குமா? என்னங்க நீங்க, நல்ல நாள் அதுவுமா பேசுறதுக்கு வர விஷயமே கிடைக்கலையா? சீதா, நிஜமாவே இப்ப உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். தயவு செஞ்சு பொறுமையா கேப்பியா? சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை சந்திச்சேன். ஆரம்பத்துல நட்பா இருந்தது, போக போக நெருக்கமாயிடுச்சு. இப்போ நான் இல்லைன்னா அவ தனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அப்புறம் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா கல்யாணம் மட்டும் நடக்கல, அப்படித்தானே? ஆமா. கதை ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆனா முடிவுதான் சரியில்லை. அப்போ உன்னோட முடிவு? இத கதையா கேட்க கூட நான் விரும்பல. ஒருவேளை விதிப்படி என் வாழ்க்கையில இப்படி நடந்ததுன்னா அப்பவே என் விதி முடிஞ்சிடும். போயிட்டு வரேன்க்கா. ராதா, எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயேன். பரவாயில்லக்கா, நம்ம தான் அடிக்கடி சந்திக்கிறோமே. இந்த மாதிரி நல்ல நாள்ல கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. வா வா.
வீடு ரொம்ப பெருசா இருக்கேன்னு பாக்குறியா? புதுசாவும் இருக்கு. இத்தனை மதிப்புள்ள உங்க வீட்டுல எனக்கு இவ்வளவு மரியாதை என்ன? மரியாதைக்காக உன்னை நான் கூட்டிட்டு வரல ராதா. நான் மனசார சொல்றேன், நீ இங்க வந்தது யாரோ எனக்கு சொந்தமானவங்க வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்க வீடு ஒரு கோவில் மாதிரி இருக்கு. அப்போ நீ கும்பிடுற தெய்வமும் இங்க இருக்குன்னு சொல்லு. உட்காரு வரேன். எடுத்துக்க. எனக்கு அது புது கல்யாண பொண்ணு வீட்டுக்கு வந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கொடுக்குறீங்க. நல்ல நாள்ல எந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள நான் வெறுங்கையோட அனுப்ப மாட்டேன். அதுவும் என்ன வாயார அக்கா அக்கான்னு கூப்பிடுற இந்த தங்கச்சிய நான் வெறுங்கையோட அனுப்பலாமா? வாங்கிக்க. இந்த அளவு பாசத்தை நான் இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லக்கா. ஏன்னா என் புருஷனை தவிர இந்த உலகத்துல எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நமக்கே தெரியாம ஏதோ ஒரு சக்தி நம்மளை சேர்த்து வச்சிருக்குல்ல. நீ சுகப்பிரசவத்துல நல்ல ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்கணும். என்னடி ஆண் குழந்தை அது இதுன்னுட்டு வயத்துல பிள்ளை கழுத்துல தாலிய காணோம். என்ன அநியாயம் இதெல்லாம்? இந்த மாதிரி பொண்ணுகளோட பழகிறதே தப்பு. இவளோட உற வச்சுக்கிட்ட ஓம் புத்தி மாறினாலும் மாறிடும். முதல்ல இவளை வெளியே அனுப்பிச்சிட்டு மறுவேலை பாரு. ராதா, எங்க அம்மா அப்படித்தான் ஏதாவது பேசுவாங்க. நீ தப்பா எடுத்துக்காதே. ஏமா, என்ன இருந்தாலும் கழுத்துல தாலி இல்லாம இருக்கலாமா? என்னமோ தெரியலக்கா. நானும் அவரும் பெரியம்மா ஒத்துமையாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இத்தனை காலம் வாழ்ந்தோம். என் கழுத்துல தாலி கட்ட மாட்டோம். அவருக்கு என்ன மனசு வரல. மனசு வரலன்னா அப்படியே விட்டுறதா? ஊரெல்லாம் உன்னை கேவலமா பேசாது. இத பாரு, இனிமே லேட் பண்ண கூடாது. 3வது உயிர் இந்த மண்ணில விழுறதுக்குள்ள உன் கழுத்துல 3 முடிச்சு விழணும். எங்க வீட்டுக்காரர் வரட்டும். அவர்கிட்ட சொல்லி உங்க வீட்டுக்காரரை உடனே சந்திச்சதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். அவங்களே வந்துட்டாங்க. இது பாரு, அவர்கிட்ட உன் புருஷன் யாரு என்னங்கிற விவரத்தை சொல்லு. என்ன? சீதா, சீதா, உன் பேர் ஆரம்பிச்சமே எக்ஸ்போர்ட் பிசினஸ். அதுல 10 லட்சம் ரூபாய் லாபம். அப்படியா? எங்க உலகத்துல எப்படி ஒரு அநியாயம் நடக்குமா? அங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட் ராதா ஆசைக்கு ஒரு ஆம்பளை அவ கூட குடும்பம் நடத்திட்டு அடையாளத்துக்கு ஒரு தாலியை கட்ட மாட்டேங்கிறான். இங்க வாங்க. வயித்துல குழந்தைய கொடுத்தவ அவ கழுத்துல ஒரு தாலி கட்டலன்னா எப்படி? தாலி கட்டுறதையே தள்ளி போடுறவ நாளைக்கு இவளையே தள்ளி வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? தாலி கட்டுறத அவ ஏன் தள்ளி போடுறான்னு நமக்கு என்ன தெரியும்? பாவம், அவன் வீட்டுல என்ன குழப்பமோ? குழப்பம் இருக்கிறவெல்லாம் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்த கூடாது. அவனுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்திருக்க கூடாது. இது பாருங்க, ராதாவுக்கு ஒரு கஷ்டம்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அவ புருஷன் மேல உயிரையே வச்சிருக்கா. எங்க நீங்க தான் அவ புருஷனை சந்திச்சு தாலி வரும் கயிறு இல்ல, அது ஒரு பொண்ணோட உயிர், நீ அதை கட்டித்தான் ஆகணும்னு அவர்கிட்ட சொல்லணும். இது பாருங்க, இதுக்காக எந்த உதவி வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். இதுல நீ மட்டும் ஒத்துழைச்சேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ராதா கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ராதா எங்க போயிட்டா? ஒருவேளை அம்மா திட்டினாங்களே அதனால போயிட்டாளோ? ராதா, 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 ஏன் இப்படி இருட்டுக்கு வந்திருக்க? வாழ்க்கையில இன்னும் வெளிச்சமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் இருட்டுல வந்து உட்காந்துட்டேன். ராதா, நான் சொல்றத கேளு. கேட்டதும் போதும், நான் கெட்டதும் போதும்.
என் மனசை புரிஞ்சுக்காம நீ ஆத்திரப்படுற. இது ஆத்திரம் இல்லைங்க, வேதனை. சரிக்கு விடுற கல்ல கூட தெய்வம்னு சொல்லி தொட்டு கும்பிடுறாங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கையில சரிக்கு விழுந்துட்டா அவளை யாருமே பொண்ணுன்னு ஏத்துக்க மாட்டாங்க. வீணா எதையோ நினைச்சு வந்துக்கிறதுல நியாயம் இல்ல ராதா. ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணமான விஷயத்தை என்கிட்ட மூடி மறைச்சிட்டீங்களே, அது மட்டும் நியாயமா? இதுல விதியை வந்துக்கிறத தவிர என் தவிர எதுவும் இல்லை. வெள்ளத்துல உன்னை பறி கொடுத்த வேதனையில கல்யாணமே வேண்டாம் இருந்தேன். எங்க அம்மாவும் அப்பா வற்புறுத்தி சீதாவை கட்டி வச்சுட்டாங்க. உனக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா தந்தி கிடைச்ச உடனே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பனா? இப்படி தனி கொடுத்து வச்சிருப்பனா? எல்லாத்துக்கும் மேல தாய்மை ஸ்தானத்தை உனக்கு கொடுத்திருப்பனா? அவ்வளவு பெரிய விபத்துல இருந்து மீண்டு மறுபிறவி எடுத்து வந்த உங்ககிட்ட நான் கல்யாணமானவன், ஒரு குழந்தைக்கு தகப்பன்னு அன்னைக்கு நான் சொல்லியிருந்தா அந்த அதிர்ச்சி நீ தாங்கிட்டு இருப்பியா? சொல்லுறாதா? மனசு கொடுத்த உனக்கும் மனைவி ஆயிட்டு அவளுக்கும் சமமா நீதி வழங்கணும்தாம்மா இவ்வளவு நாள் நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாதுங்க. ஒரு விளக்குல ரெண்டு திரி எரிய முடிகிறாதா? வெறும் வார்த்தையில சொன்ன எப்படிங்க? வயத்துல வளர்ற சுமைக்கு கழுத்துல அடையாளம் வேண்டாமா? அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். கழுத்துல தாலியோட கால்ல மெட்டியோட என் மனைவிங்கிற கௌரவத்தை சீக்கிரமே உனக்கு கொடுப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர். ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்பாரு இல்லையா? அட பாவி பரிமளம், என்னடி இது? ஐயோ, என் பொண்ணு எப்படி மோசம் பண்ணிவிட்டானே. சீதா, எங்கடி இருக்க? சீதா, மோசம் போயிட்டியடி. என்னம்மா சொல்ற? அன்னைக்கு பரிமளா வந்து உன் புருஷனை பத்தி சொன்ன போது நம்ப மாட்டேன்னு இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? இந்த குடும்பத்துல ஒரு பூகம்பமே வந்துடுச்சுடி. என்ன நீ புலம்புற? கர்ப்பமா வந்த ராதாவுக்கு கருணை காட்டினியே, அந்த கர்ப்பத்துக்கு காரணம் யார் தெரியுமா? உன் புருஷன் தான். சகோதரி சகோதரின்னு சொந்தம் கொண்டாடினியே, இப்ப அவ உனக்கே சக்கரத்தி ஆயிட்டாடி. எனக்கு சக்கரத்தியா? இதுல சொன்னது யாரு? ஆஸ்பத்திரியில ஒரு குழந்தையை பெத்தெடுத்தாளாம். அந்த குழந்தைக்கு தான் தான் தகப்பன்னு உன் புருஷன் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டாராம். பூரிச்சு போய் உன் சக்கரத்தையும் உன் புருஷனும் அந்த குழந்தைய எடுத்துட்டு போறத என் கண்ணால பார்த்தேன்டி. கர்மம். எங்க இருந்து வரீங்க? ஆபீஸ்ல இருந்து தான். ஆபீஸ்ல இப்ப எல்லாம் சட்டைக்கு குங்குமம் வச்சு அனுப்புறாங்களா? கரைப்பட்டுடுச்சு. கரைப்பட்டது உங்க சட்டையில இல்ல, வாழ்க்கையில. என்ன பேச்சு மாறுது? ஏ, நீங்க மாறல? நான் மாறினா? ஆமா, ராதாவுக்கு திருட்டு புருஷனா? சீதா, சீதையும் ராமனுமா வாழ்ந்த குடும்பத்துல ஒரு சூர்பனையை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களே. ராதாவையா சூர்பனகன்னு சொல்றேன்? அதுக்கு மேல சொன்னா நாகரிகமா இருக்காது. என் வாழ்க்கையை யாரும் பங்கு போட்டுக்க நான் விட மாட்டேன். பணத்தை பொது உடைமை ஆக்கலாங்க, புருஷனை பொது உடைமை ஆக்க முடியுமா? கேவலம் சரீர சுகத்துக்காக அவகிட்ட அடிமை ஆயிட்டீங்களே. சரீர சுகத்துக்காக இல்ல சீதா, ராதாவுக்குள்ள அடைக்கலம் கொடுத்ததுக்கு சரியான காரணம் இருக்கு. உங்ககிட்ட எந்த காரணத்தையும் கேட்க நான் தயாரா இல்ல.
புரிஞ்சேன்னு எனக்கு இந்த சோதனை. கல்லா போன அகலிகையே பொண்ணாக்கின, பொண்ணா இருக்கிறவளை கல்லாக்கிட்டியே. ஏன் உன்னை தவிர வேற யார்கிட்ட இதை சொல்லி அழ முடியும்? எனக்கு ஒரு நிவர்த்தி சொல்லுறாமா, சொல்லு. ராதா, வாங்கக்கா வாங்க. என்னை அக்கான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு யோகிதை இல்ல. என்னக்கா வராதவங்க வந்திருக்கீங்க? வரக்கூடாதவ என் வாழ்க்கையில வந்திருக்க பாரு. என் விதி, உன்னை தேடி நான் வந்திருக்கேன். எதையும் ஆத்திரப்படாம அமைதியா பேசலாம். முதல்ல உட்காருங்க. வார்த்தையில மரியாதை கொடுக்கறவ வாழ்க்கையில எனக்கு மரியாதை கொடுத்தியா? எதை நீங்க மரியாதை குறைவா எடுத்துக்கிட்டீங்க? என்னன்னு என்கிட்ட கேக்குறியா? கோவலம் கதையில தாசி மாதவி கூட கண்ணகிக்கு தெரிஞ்சு தாண்டி அவ புருஷனை பகிரங்கமா இழுத்துட்டு போனா. ஆனா நீ அந்த ரங்கமா என் கணவரை, என் உயிரையே எடுத்துக்கிட்டியே. உன்னெல்லாம் எதையும் தெரிஞ்சு பேசுங்க. விஷயம் தெரியாம வார்த்தைகளை அள்ளி கொட்டாதீங்க. என்னடி பெரிய விஷயம் சொல்லுடி. கூட பிறந்தவ மாதிரின்னு சொல்லி என் குடியை கெடுத்து என் புருஷனையும் பிரிச்சு பேருக்கு ஒரு வார்த்தை பெற்றிருக்கியே, இது நியாயமாடி? உனக்கு மானம் இல்ல, வெக்கம் இல்ல? இதுல வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லக்கா. ஓஹோ, நான் வீட்டுல இருந்து வந்தவ இல்ல, வீதியில இருந்து வந்தவன் சொல்றியா? இதுக்கு மேல பேசாதீங்க. கெட்டு போன குடும்பமா இருந்தா உங்களை இவ்வளவு தூரம் பேச விட்டுருக்க மாட்டேன். கொடுக்கிற சுகத்துக்கு வேலை பேசி காசை பறிச்சுக்கு வேணா தவிர இப்படி ஒரு குடும்பமா 10 மாசம் குழந்தைய வயித்துல சுமந்து வலிய தாங்கிட்டு பெத்திருக்க மாட்டேன். நீ பெத்துக்கிட்டா அது ஒன் தந்திரம். இது பாருடி, நீ சம்சாரி இல்ல, வியாபாரி. உனக்கு ஒரு வாரிசு இருந்தா அதையே சாட்சியாக்கி சொத்தை அபகரிக்க நீ போட்ட சதி திட்டம். இங்க பாரு, இந்த படம் எல்லாம் உனக்குதான். நாங்க இங்க பாத்தியா, இதெல்லாம் உனக்குதான். இன்னும் வேணுமா? இந்த எடுத்துக்க. இன்னொன்னு வேணும், மகளா வேணுமா, கார் வேணுமா, எல்லாம் உனக்கே கொடுத்துறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணுமா, இத பாத்தியா, இந்த மாங்கலத்தை மட்டும், இந்த மாங்கலத்தை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துரு. இது பாரு, அந்த யம ஒருத்தனுக்கு தான் என்கிட்ட இருந்து அவரை பிரிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அவரே வந்தா கூட என் உயிரை கொடுப்பேனே தவிர அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கும் மேல நீ அவர் மேல உரிமை கொண்டாடுனா அப்புறம் அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். சீத்தை ஏதாவது கடுமையா பேசிட்டாளா? என்ன பத்தி கவலைப்படாதீங்க. அவங்கதான் எதையுமே காதுல போட்டுக்காம ஒரு எரிமலையா வடிச்சிட்டு போறாங்க. ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சுக்க போறாங்க. போய் பாருங்க, போங்க. சீதா, சீதா, இப்ப என்ன நடந்துட்டு இப்படி அழற? நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு என்ன தண்டனை? ஏதாவது கஷ்டம் வந்தா ராமா ராமான்னு கத்துற தவளைய அந்த ராமனே மிதிச்சுட்டா அது யார் பேர் சொல்லி கொத்தும்? ஏன் ராமனே என்ன மிதிச்சுட்டா நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? சீதா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதுவுமே முடியல. நீயா கற்பனை பண்ணிட்டு கல்லு விழுந்ததுக்கு கட்டடமே விழுந்ததா நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க. கல்லா விழுந்தது, கட்டடமே விழுந்து போச்சுங்க. என் வீட்லயே பாலை குடிச்ச பாம்பு எனக்கு அவர் மேல சொந்தம் உண்டு, பந்தம் உண்டுன்னு என் மேலேயே விஷத்தை காக்குறாளே, எப்படிங்க? உன் கண்ணுக்கு ராதா பாம்பு, என்ன பொறுத்த வரைக்கும் அவளும் நீ சொன்னையே அதே ராமனால மிதிக்கப்பட்ட தவளைதான். என்ன சொல்றீங்க? உங்க இடத்துல தாலி இருக்கு, நீ அதிகாரத்துல பேசுற.
அவ கழுத்துல தாரி இல்ல, ஆதங்கத்துல அழறா. அப்போ ராதா உங்களுக்கு உனக்கு முன்னால, நீ எனக்கு உரிமையாகிறதுக்கு முன்னால என்னையே நம்பி தன்னோட உயிர், உடல், உள்ளம் எல்லாத்தையும் எனக்கு சொந்தமாக்கணும். ஆமா சீதா, நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால வேற விஷயமா நான் ஹைதராபாத் போயிருந்தேன். அங்க சீதா, ஆசைக்கு குடும்பம் நடத்திட்டு அடையாளத்துக்கு அவ கழுத்தோட தாலி கூட போடலையான்னு கேட்டையே, ராதாவை சக்கரத்தியா உன்னால ஏத்துக்க முடியுமா? உயிரோட ராதா திரும்பி வந்தது உன் உரிமையை பறிக்கிறதுக்காக இல்ல, தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கேட்கறதுக்காக. நான் புருஷன் தனக்குத்தான் சொந்தம் நினைக்கிறவங்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தாமா இத்தனை நாள் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் நடந்திருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலைங்க. ராதாவை யாரோன்னு நினைச்சு நான் எப்படி எல்லாமோ பேசிட்டேன். ஐயா ஐயா ஐயா, என்னன்னு தெரியல, ராதம்மா படுக்கையில மயங்கி கிடக்குறாங்க, கொஞ்சம் வந்து பாருங்க ஐயா. ராதா, ராதா, என்னம்மா, என்னாச்சு உனக்கு? ராதா, நடந்த உண்மையை புரிஞ்சுக்காம நான் தான் உன் வாழ்க்கையில குறுக்க வந்தேன்னு தெரிஞ்சுக்காம உன்னை வார்த்தையால சுட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. உங்களை மன்னிக்கிற தகுதி எனக்கு இல்ல. அப்படி சொல்ல வராதா? உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து எனக்கு சமமா நீயும் இவருக்கு மனைவியா வாழணுங்கிற முடிவோட தான் வந்திருக்க. கொஞ்சம் ராதா, இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளவு நாளும் இருட்டுல இருந்த உன்னை இப்ப வெளிச்சத்து கொண்டு வர போறேன். ஏங்க, இந்த பூவும் போட்டு அவளுக்கு வச்சு விடுங்க. எல்லாத்துக்கும் மேல நீ ஆசையோட எதிர்பார்த்தியே திருமங்கல்யம். ஏங்க, இதை அவளுக்கு கட்டி விடுங்க. இனிமே ராதா வேற, நாம வேற இல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருப்போம். போன ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம் இந்த ஜென்மத்துல எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனா இதை அனுபவிக்கிறதுக்கு நான் கொடுத்து வைக்கல. என்னங்க இது? நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்ட போல இருக்கு. நீங்க டாக்டரை கூட்டிட்டு வாங்க. என்னங்க, என்ன விட்டு போயிடாதீங்க. ஒரு நொடியில டாக்டர் கூட்டிட்டு வரமா? வேணாங்க, பிரயோஜனம் இல்ல. ராதா, எங்களை விட்டுட்டு போயிடாதம்மா. உங்களை விட்டு போக மாட்டேன். நான் உங்களோட இல்லைனாலும் ஏன் நினைவா என் உயிரையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன்.
அந்த ராஜாவுக்கு பிறந்தவன் தான் இந்த கண்ணை. புள்ள கண்ணை திறக்கிறதுக்குள்ள பெத்தவ கண்ணை மூடிட்டான். தனக்கு தாய் இல்லைன்னு தெரிஞ்சா இவன் தவிச்சு போயிடுவாரேன்னு இத்தனை வருஷமா அவனுக்கு தாயா இருந்து வளர்த்து விட்டுருக்கா சீதா. மிஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. நாம 2 பேரும் இத்தனை வருஷமா பார்ட்னர்ஸா இருந்தோம். இத சொல்லாமே போயிட்டீங்களே, என்ன மன்னிச்சிருங்க. அடடா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சே. கண்ணா, நீ போய் உட்காரு. அம்மா போய் உட்காருமா. அச்சதை வாங்கிட்டீங்களா எல்லாரும்? கண்டிப்பா கண்டிப்பா மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபகே தொந்தீவன சரதா